அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். தம்ப்லைன் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் எழுந்தவுடன் சமையல் அறைக்கு போய் இதை மட்டும் தொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கடனே வராது, எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, அம்மா நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நிறைய பணம் வருது, ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்காக என்னுடைய பணம் விரைய செலவாகுது, பணம் வீட்லேயே தங்க மாட்டேங்குது, என்னானே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் பாசிட்டிவான ஒரு வைப்ரேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்கும். அப்படி இல்லை, நம்ம வீட்டில் பொறாமைகள் யாராவது நம்ம மேலே கண்டிஷ்டி இருந்தாலோ, நம்ம மேலே பார்த்து இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு இருந்தாலோ, நம்மளுடைய நல்ல காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குமா. அதனால்தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உப்பை வச்சு சுற்றி போடுவாங்க, திஷ்டி கழிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் நம்ம இப்போ காலையில் எழுந்தவுடன் இந்த ஒரு பொருளை தொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எப்பயுமே நம்ம காலையில் எழுந்திருச்சு குளிச்சுருவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் என்னால் குளிக்க முடியாதுமா, வேலைக்கு போகணும், குளிச்சுட்டா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும், அதனால் போகிற நேரத்தில் குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் விளக்கேற்றி வச்சுட்டு சமையலறைக்கு போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் நல்லா முகம் கழுவிக்கங்க, கை காலெல்லாம் கழுவிட்டு சோப்பு போட்டு கழுவிட்டு, குளிக்க முடியாதவங்களுக்காக சொல்கிறேன், இல்லைம்மா என்னால் குளிக்க முடியும் அப்படிங்கிறவங்க குளிச்சுட்டு சாமி விளக்கு ஏற்றுங்க. சாமி விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நேராக சமையல் கட்டுக்கு போகணும். சமையல் கட்டுக்கு போயிட்டு உங்கள் கையால் உங்கள் உப்பு ஜாடி வச்சுருப்பீங்களா, எப்பயுமே உப்பு ஜாடியில் வைக்கணுங்க. அதுதான் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டை கொடுக்கும். பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை அலுமினியத்துலேயோ இல்லை சில்வர்லேயோ வைக்கக்கூடாது. அலுமினியம் சில்வரில் வச்சோம்னா அரிச்சிரும், நம்ம அந்த பாத்திரத்தையே அரிச்சிரும். அப்படி இல்லைன்னா மண் கலையம் இருந்துச்சு அப்படின்னா, மண் கலையம் மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம உப்பு வச்சுக்கலாம். இது மாதிரி எழுந்திரிச்சோடனே நம்ம காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு வாசக்கதவை திறந்து வச்சுட்டு சமையல் கட்டுக்கு போய் ஒரு பிடி உப்பை கையில் அள்ளிக்கோங்க. அள்ளிக்கிட்டு, என் வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கணும், எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது, என்னுடைய பணம் எதுவுமே விரைய செலவாக ஆகக்கூடாது, நல்ல விஷயங்களுக்கு பயன்படணும், என் மேலே இருக்க திஷ்டி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்க உப்பை மறுபடியும் அந்த ஜாடியில் போடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், உப்பை ஜாடியில் போடக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் வச்சு கரைச்சிருங்க. நீங்கள் தினந்தோறும் நான் உப்பு எடுத்து எப்படிம்மா செய்யறது அப்படின்னு கேட்குறவங்க, அதாவது வெள்ளி செவ்வாய்க்கு உப்பு கரைச்சிருங்க. மற்ற நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சவுடன் அந்த உப்பு ஜாடியில் கையை வச்சுட்டு மகாலட்சுமியை மனதார வேண்டிக்கிட்டு, என் வீட்டில் நிரந்தர லக்ஷ்மியாக இருக்கணும், என் வீட்டில் கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது, என் மேலே யாருமே திஷ்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அடுத்த வேலையை நீங்கள் செய்ய போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாள் நல்ல ஒரு வைப்ரேட்டை கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள், நல்லதாகவே நிறைய விஷயங்கள் நடக்கிறத நீங்களே கண்கூடா உணர்வீங்க. இதை செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்கள் வீட்டில், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேட் உங்களுக்கு வர்றதை நீங்களே உணர்வீங்க. பணம் விரைய செலவாகாது. சில வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. தினமும் உப்பு ஜாடியில் கை வைங்க. வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை தண்ணியில் கரைச்சிருங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கிறத நீங்களே கண்கூடாக உணர்வீங்க. இது ஒரு பெரிய செலவுலாம் கிடையாது. உப்பு பாக்கெட்டு 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். அதனால் இது இவ்வளோ உப்பு ஆகுமே அவ்வளோ உப்பு ஆகுமேங்கிற கவலையும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இதை செஞ்சுக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக உணர்வீங்க. இது மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.